கானா வினோத் அவர்கள் 18 லட்சம் ரூபாய் பணப்பெட்டியை எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியேறிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து கானா வினோத் அவர்களுடைய ரசிகர்களை நிஜமாவே ரொம்பவே டீப்பாக பாதிச்சிருக்கு. ஏன்னா அவர் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட வந்து 50 விழுக்காடு மக்கள் வந்து விருப்பப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான், நம்ம வந்து அதை மறுக்கிறது கிடையாது. பல பேரும் வந்து கானா வினோத் எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. ஒன்று, அவர் வந்து இந்த சமுதாயத்துக்கு அவருடைய பாடல்கள், நான் கூட சின்ன வயசுலலாம் அவர் பாட்டு நிறைய கேட்டிருக்கேன் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அது ஒன்று. அண்ட் அவர் வந்து இயல்பாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து அவர் எடுத்திருக்காரு. அதுக்காகவும் நிறைய காரணங்கள் இருக்குது. அவருடைய அந்த டைமிங் காமெடி, அந்த கானா பாடல்கள் எல்லாத்துக்குமே ரசிகர்கள் வந்து இருக்கிறாங்க. அண்ட் இன்னொன்று, நம்ம தர்பீஸ் வந்து சும்மா இல்லாமல் கானா வினோத்தை வந்து பேசி அது ஒரு மாதிரி வெளியில் வந்து மக்களை வந்து ட்ரிகர் பண்ணி அதன் மூலமாக மக்களுக்கு வந்து ஒரு வெறி வந்துருச்சு. கானா வினோத்தை ஜெயிக்க வச்சு இப்போ தர்பீஸ் வந்து கானா வினோத் ஜெயிச்சிடவே கூடாது அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் கானா வினோத்தை ஜெயிக்க வைப்போண்டா, உனக்காகவே நாங்கள் கானா வினோத்தை ஜெயிக்க வைப்போண்டா அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து கானா வினோத்துக்கு சப்போர்ட்டை வாரி கொட்டினாங்க. நீங்கள் அன்அஃபிஷியல் ஓட்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் அவர்கள் 3வது நாளே 1.5 லட்சம் ஓட்டை நெருங்கிட்டாரு. 2வது இடத்துல இருக்கக்கூடிய திவ்யாவுடைய ஓட்டு வந்து 70,000 ஓட்டு தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து மக்கள் வந்து ஆதரவை கொடுத்தாங்க. அப்படி ஆதரவு கொடுத்த கானா வினோத் வந்து இப்போ பணப்பெட்டி எடுத்துகிட்டு வெளில போயிட்டார். இது நிஜமாவே வருத்தமான ஒரு செய்தி தான். போன வீடியோவில் கூட நான் பேசியிருந்தேன், கானா வினோத் ஒரு லூசர். அவர் வந்து அவருக்கான அந்த வெற்றியை வந்து அவரை இழந்திருக்கார். அவர் வந்து முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். இது நம்ம சொன்னது. இப்போ என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கானா வினோத் பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு, அது கானா வினோத்தினுடைய தவறு அப்படின்னு பேசுகிறத விட்டுட்டு கானா வினோத்தை பெட்டி எடுக்க தூண்டி இருக்காங்க, கானா வினோத்தை பெட்டி எடுக்க புஷ் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் சேனல் தான் இதுக்கு காரணம், கானா வினோத்தை பெட்டி எடுக்கணுன்றதுக்காகவே அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் அரோரா தான் காரணம், அரோரா பேசியே பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் ரம்யாவும் வியானாவும் தான் காரணம், அவங்க பேசியே ஒரு மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இந்த ரீஎன்ட்ரிக்கு வந்த கண்டஸ்டன்ட் எல்லாருமே காரணம் அப்படின்ட்டாங்க. சரி, இப்போ என்ன காரணம், யார் காரணம் அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் ஓப்பனாக பேசுவோமா? முதல்ல சேனல் தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதை வந்து நம்ம பேசுவோம். சேனலுக்கு தேவை யார் பணப்பெட்டி எடுக்கிறாங்கன்றத அந்த கண்டென்ட் தான். இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் ஒவ்வொரு நிலைமையில இருந்து தான் வருவாங்க. இந்த பணப்பெட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு சீசன்லையும் ஒவ்வொரு விதமாக நடக்கும். இந்த சீசனில் ஒரு விதமாக நடக்குது. எல்லாரும் சேர்ந்து விளையாடி அந்த அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு வந்து 13 லட்சம் வந்து இருந்திருக்கு. ஒரு ப்ரொமோஷனுக்காக வந்தவங்க வந்து 5 லட்ச ரூபா கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ இது நாளைக்கு 18 லட்சமாக மாறுது அப்படின்னா சேனல்னா அப்படித்தான் பண்ணும், உங்க ஆசையை தூண்டும். இந்த ஷோவே ஒரு மைண்ட் கேம் ஷோ. நம்மளுடைய கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கா, எந்தெந்த சுச்சுவேஷனை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோன்றது தான் இங்கே முக்கியமான ஒரு மேட்ரே. உங்களுக்கு ஒரு ரொம்ப அசாதாரணமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் பொழுது ஒரு மனிதனாக நீங்கள் அந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறீங்க, எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க, அதை எப்படி கடந்து போகிறீங்க, உங்கள் நிலையை அங்கே மறக்கிறீங்களா இல்லையா, நிலையாக இருக்கீங்களா, இது எல்லாமே உங்களை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஷோ. இது வந்து வெளி உலகம் கிடையாது, நீங்கள் ஒரு கேம் ஷோக்குள்ளே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த சேனல் உங்களை எல்லா விதத்துக்கும் புஷ் பண்ணுமா, அதுதான் அவன் வேலையே. உங்களை உடைக்க ட்ரை பண்ணுவான், உங்களை வந்து அழுக வைப்பான், உங்களை வந்து சிரிக்க வைப்பான், உங்களை வந்து கோவப்பட வைப்பான், எல்லாமே அவன் செய்வான். அப்படித்தான், அதுதானே இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு எப்படி சொல்கிறது, இந்த நிகழ்ச்சி அப்படி தானே கட்டமைக்கப்பட்டிருக்கு. வெளி உலகத்தில் கூட நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணுவோம். நமக்கு மேலே ஒரு முதலாளி இருப்பார், அவர் நம்மளை அழுத்துவார், நம்ம வளரவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க, கூடவே இருந்து குளிபறிக்கிற நண்பன் இருப்பான். இப்படி எல்லாமே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம். அதை தான் இந்த வீட்டில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் இப்போ அரவிந்த்னா அரவிந்த், கானா வினோத்னா கானா வினோத், திவ்யானா திவ்யா, பார்வதினா பார்வதி ஆகிய நீங்கள் அங்கு எவ்வாறு செயல்படுகிறீர்கள், நீங்கள் அந்த ஒரு விஷயத்துக்கு மயங்குறீங்களா இல்லை அதை விட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்களா, இது நம்ம கையில் இருக்குது, நம்ம மைண்டில் இருக்குது, நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. கரெக்டாக சேனல் என்ன பண்ணாலும் கானா வினோத் அந்த பணப்பெட்டி எடுத்துகிட்டு போனதுக்கு சேனல் இங்கே பொறுப்பாகாது. அரோரா தான் வந்து இதுக்கு காரணம் அப்படின்னு இன்னொரு செட் ஆஃப் பீப்புள். இப்போ என்னன்னா, கானா வினோத் பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு, அது கானா வினோத்தினுடைய முட்டாள்தனம், அவருடைய முழுக்க தவறு. அது அப்படி பேசாமல்
அவரை இப்பயும் அவரை காப்பாற்றணும், இப்பயும் அவருக்கு முட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம், இவங்க சொல்லிட்டாங்க, அவங்க பண்ணிட்டாங்க. அரோரா ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த விஷயத்த என்ன தப்பு இருக்குன்னு நீங்கள் மனசாட்சியோட பேசணும். கானா வினோத்தும் அரோராவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கானா வினோத்தை தான் கேட்குறாரு, இந்த பணப்பெட்டி பற்றி அவருக்கு தெரியல. அப்போ அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பணப்பெட்டியை எடுத்துகிட்டு போகிறவங்க அவங்க இதுக்கு முன்னாடி சீசனில் நடந்த ஒரு விஷயத்த எக்ஸாம்பிளாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பணமும் வரும், ப்ளஸ் அடுத்த வாரமே அவங்க ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க, அப்போது அந்த வீக்குக்கான சம்பளமும் வரும், இது ரெண்டுமே அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? நான் டிக்கெட் டு ஃபினாலே வந்து வின் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த பணப்பெட்டியை நான் எடுத்துருப்பணும். என்னமோ டிடிஎஃப் வின் பண்ணதுனால நான் ஃபைனல்ஸ்க்கு போகணும்னு ஆசைப்படுறேன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. வினோத் கேட்டதுனால அந்த பொண்ணு சொல்லிச்சு. ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னாங்க, பூர்ணிமா அவர்கள் சீசன் 7ல் அதான் பண்ணாங்க. 13 லட்சமோ என்னமோ வந்து பணம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பணத்தை வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதாவது இதே மாதிரி தான் ஃபைனல்ஸ் அதுக்கு முன்னாடி வாரம் அவங்க எடுத்துட்டாங்க. அடுத்த வாரமே பூர்ணிமா வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. இது அந்த கேம் ஷோனுடைய ஒரு பேட்டர்ன், அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரூல். சரிங்களா? இதை பேசிக்காக அரோரா சொன்னாங்க. இதை கேட்டு கானா வினோத் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி போய் பணப்பட்டி எடுத்துட்டாரு அப்படின்னா இங்கே அரோரா ஒரு கேம், அதாவது அரோரா வந்து கேம் விளையாட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது மூலமாக நீங்கள் யாரை அசிங்கப்படுத்துறீங்கன்னா கானா வினோத் அவர்களை அசிங்கப்படுத்துறீங்க. நீங்கள் யாரை அதை வந்து ஹைப் பண்ணுறீங்கன்னா அரோரா அவர்களை ஹைப் பண்ணுறீங்க. எப்படி? அரோரா ஒருத்தரை பேசியே மேனிப்புலேட் பண்ணி அவரை இந்த கேம்ல இருந்து வெளியில் போக வைக்க முடியும் அப்படின்றது எவ்வளோ பெரிய திறமை தெரியுமா? அவ தாண்டா கேமரு, அவ தான் கேமரு. என்னடா பார்வதி கேமரு, என்னடா கானா வினோத் கேமரு? அரோரா தான்டா கேமரு. ஆனால் அரோரா அந்த நோக்கத்தோட பண்ணலை. இதுதான் பேட்டர்ன் அப்படிங்கிறத அந்த பொண்ணு சொல்லுச்சு. அதை கேட்டுட்டு கானா வினோத் எடுக்கிறாரு அப்படின்னா இதுக்கு கானா வினோத் பொறுப்பா அரோரா பொறுப்பா? அடுத்து ரம்யா தான் வந்து சொன்னாங்க, ரம்யாவும் வியானாவும் தான் சொல்லி வந்து மனசு கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுமே என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த பணப்பெட்டியை, அதாவது எல்லாம் ஒன்றா பேசிக்கிட்டு இருக்காங்க. கானா வினோத்து எல்லாரும், கானா வினோத், பிரவீன், ரம்யா, வியானாலாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா இந்த ஷோவில் வந்து ப்ராஃபிட் யாருக்குன்னா 2 பேருக்கு தான். ஒன்று டைட்டில் வின் பண்ணுறவங்களுக்கு, இன்னொன்று பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு. இந்த செகண்ட் பிளேஸுக்கு போகிறவங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறதுனா அந்த ஒன்றுமே கிடைக்காது அவங்களுக்கு. இத்தனை நாட்கள் இருந்த சம்பளம் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த கேம் ஷோனுடைய ஒரு ரூல் தானே. அதை அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே ரம்யா தான் கானா வினோத்துக்கிட்ட நீ தான் ஓட்டிங்கில் டாப்பில் இருக்க, தயவு செய்து அந்த பணப்பெட்டியை எடுத்துடாத அப்படின்னு அதே ரம்யா தான் சொன்னாங்க. ஏன்? கானா வினோத்தினுடைய மனைவியும் அதே தான் கானா வினோத்துக்கிட்ட சொன்னாங்க. நம்ம ஒன்று பேசணும் தெரியுமா, அதை தயவு செய்து பண்ணிடாதன்னு கானா வினோத்துக்கிட்ட சொன்னாங்க. இதே கானா வினோத் காலையில் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு என்னை இவ்வளோ தூரம் அனுப்பியிருக்காங்க, அந்த மக்களுக்காக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன்னா அவர் தான் பேசினார். அப்படி பேசின வினோத் அடுத்தவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக கேட்டு மயங்கி மூளை அந்த இடத்துல லாஸ் பண்ணிட்டு அவர் போய் எடுக்கிறார் அப்படின்னா கானா வினோத் பொறுப்பா ஹவுஸ்மேட்ஸ் பொறுப்பா? இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்த ஹவுஸ்மேட் வந்து யாருமே வந்து மோட்டிவேட் பண்ணலையாம், எல்லாருமே வந்து டார்கெட் பண்ணி அவங்கள வந்து அடிச்சாங்களாம், எல்லாருமே வன்மத்தை கொட்டினாங்களாம். வர்றவன் வன்மத்தை தான் கொட்டுவான், வர்றவன் எவங்க சப்போர்ட் பண்ணுவான்? ஏங்க அந்த கேம் ஷோவில் வந்து அவன் தோற்று போயிருக்காங்க. ஜெயிச்சு இந்த இடத்துல இருக்கிறவனை பார்க்கும்போது அவனுக்கு காண்டா தான் இருக்கும். அவன் அந்த கேம் தான் விளையாடுவான். வந்து அண்ணே சூப்பர்ண்ணே நீ தானே ஜெயிக்க போகிற அப்படி. அப்போ கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்த 6 பேரில் இந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனை பண்ணது வியானா, ரம்யா அண்டு இவர் நம்ம அவர் பேர் என்ன பிரவீன், இவர் தர்பீஸ். ரம்யாவுடைய டார்கெட்டு சாண்ட்ரா. ரம்யாவை வந்து திவ்யாவையும் டச் பண்ணலை, கானா வினோத்தை டச் பண்ணலை. வியானாவுடைய டார்கெட் சபரி, சாண்ட்ரா, விக்ரம். எந்த இடத்துலையும் வியானா வந்து கானா வினோத்தை டிமோட்டிவேட் பண்ணலை, கானா வினோத்தை மோட்டிவேட்டும் பண்ணல, டிமோட்டிவேட்டும் பண்ணல. அவங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல அவங்களும் அந்த ஷோவில் ஒரு பார்ட். போயிட்டு அவங்க இன்னொருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா உங்ககிட்ட தான் பிரச்சனை இருக்குது. இவங்களை தாண்டி பிரவீனும் போயிட்டு யாருக்கிட்டையும் போயிட்டு அவர் வந்து நீ வந்து வேஸ்ட்டு அப்படின்லாம் அவர் பேசலை. அவர் பாட்டு ஜாலியாக வந்து தர்பீஸை கலாச்சிக்கிட்டு இருக்கார். இன்னொரு சைடு தர்பீஸ் தான் காரணம், தர்பீஸ் வந்து ஒரு மாதிரி வந்து சொல்லி இப்போ சபரி தான் டைட்டில் வின் பண்ணுவான் அப்படின்னு சொல்லியே கானா வினோத்தை மென்டலாக வந்து டார்ச்சர் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு அப்படின்றாங்க.
நான் தெரியாமல் தான் கேட்குறேன். தர்பீஸு அவன் ஒரு கேடுகட்ட பிறவி, மாற்று கருத்தே கிடையாது. இந்த வீட்டுக்குள்ளே வந்த தர்பீஸு கானா வினோத் வம்புக்கே போகாமல் தான் ஒரு நாள் முழுக்க இருந்தாப்புல. கானா வினோத்தை நீங்கள் லைவ் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். சார் சார் சார்னு மட்டும்தான் கூப்பிட்டார். வந்த உடனே அந்த மெய்யழகன் காம்போ வந்து அவ்வளோ பயங்கரமாக ஹிட் ஆகிருக்கு சார்னு வெளியில் பாசிட்டிவாக தான் பேசினார். எந்த இடத்துலையும் கானா வினோத் பேச்சுக்கே அவர் போகல. ஏன்னா வெளியில் அவர் வாங்கின அடி அந்த மாதிரி, வீட்டுக்குள்ளே வந்து அமைதியாக தான் இருந்தார். நம்ம கானா வினோத் அவர்கள் தான் தர்பீஸை போய் நோண்டி நோண்டி அவரை போய் தேவையில்லாமல் அவன் இவனு பேசுறது, மரியாதை இல்லாமல் பேசுறது, ஒரு மாதிரி பாடி ஷேமிங் பண்ணுறது, இது எல்லாமே இவர் பண்ணி தான் அந்த பழைய திவாகர் மனசுக்குள்ளே இருந்தால் பார்த்தீங்களா, அந்த பழைய திவாகரை வெளியில் வர வச்சிட்டாப்புல. இவர் இந்த மாதிரிலாம் பேசவும் ஆல்ரெடி திவாகர் வெளியில் வந்து கானா வினோத்துக்கு ஓட் பண்ணாதீங்க, இவர் வந்து ஜெயிக்கிறதுக்கு டிசர்விங்கான ஆள் இல்லைன்னு வெளியில் பேசிக்கிட்டு இருக்காப்புல. இவர் இந்த மாதிரி சும்மா இருந்தவனை நோண்டி நோண்டி அவர் என்ன பண்ணிட்டாரு, கேமராவில் போய் வந்து டைட்டில் வின் பண்ணுறதுக்கு இவருக்கு வந்து தகுதியே கிடையாது, சபரி போன்ற ஆட்கள் தான் வின் பண்ணணும், அதாவது என்னமோ சொன்னார், ஒரு வார்த்தை என்னமோ சொன்னார், நல்லவங்க தான் வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாப்புல. நீங்கள் அந்த ஆளை நோண்டாமல் இருந்திருந்தா, அந்த ஆளை கண்டுக்காமல் இருந்திருந்தா, அந்த ஆள் உங்கள் பேச்சுக்கே வந்திருக்க மாட்டான். நிஜமாவே அமைதியாக தான் இருந்தாப்புல. வந்தோடனே அந்த பொம்பளை சோக்க ஆரம்பிச்சிட்டான். அது வேற, அது வந்து அவனால் மாற்றிக்கவே முடியாது, ஜீனில் ஊறி போனது. பட் கானா வினோத்துக்கிட்ட அவர் போகலை, இவர் தான் போய் அவரை வம்பிழுத்தார். இப்போ நான் அதுக்கும் என்ன சொல்கிறேன், ஏங்க இந்த வீட்டுக்குள்ளே வரவன் எல்லாம் உங்களை உடைக்க தாங்க பார்ப்பான், இந்த கேம் ஷோ உங்களை உடைக்க தாங்க பார்க்கும், உங்களுடைய லிமிட் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுறதாங்க இந்த கேம் ஷோ. உங்களுக்கு மனசில் நம்பிக்கை இருக்கணும். நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம ஒரு விஷயத்தை என்ன நடந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன், ஏங்க அந்த இடத்துல உங்கள் மனைவியை நீங்கள் யோசிச்சு பார்க்கல, ஏங்க அந்த இடத்துல ஏங்க ரம்யா சொன்னாங்கல்ல, பணப்பெட்டியில் கை வச்சிடாதன்னு சொன்னாங்கல்ல. யாருக்கும் வந்து யாராலையுமே ஒருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ண வைக்க முடியாது. பேசலாம், 1000 பேசலாம், அதை கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம் அப்படின்னா பிரச்சனை நம்மக்கிட்ட இருக்குது. கொஞ்ச நேரம் யாருமே தடுக்கலையா, யாருமே போகலையா, அதை அவங்க செய்யணுன்ற அவசியம் இல்லை ராசா. நீங்கள் ஏன் அது வந்து இன்னொருத்தவங்க செய்யணும்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க? மிஸ்டேக் நம்ம மேலே இருக்குது. நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, அக்செப்ட் பண்ணுங்க. நம்மக்கிட்ட தப்பு இருக்குன்னா நம்ம தப்பு முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு தெளிவு வரும். சரி, நம்ம வந்து இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் டைம் இதை திருத்திக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமே நமக்கு வரும். ஆனால் நம்ம தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்ன நடந்தாலும் என்ன தான் செஞ்சாலும் அந்த அந்த ஒரு தவறு வந்து நம்ம தப்பு கிடையாது, அவன் தான் பண்ணான், இவன் தான் பண்ணான். ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவனை கையை காட்டி கடைசி வரைக்கும் நீங்கள் அங்கே ஸ்டேபிளாக இல்லாமல் போயிட்டீங்க. ஓகே, இது வந்து மிஸ்டேக்கு. இந்த மிஸ்டேக்லேருந்து நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறேன். இப்படி போயிருந்தால் தான் கானா வினோத்துக்கு ஒரு தைரியம் வந்திருக்கும், ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கும். 18 லட்சம் அவர் வந்து அந்த அமௌண்ட்டை பார்த்த உடனே அவர் மனசு மாறி போய் எடுத்துகிட்டு போனதுக்கு அங்கே இருக்கிறவங்க எப்படி பொறுப்பாக முடியும்? சரி, கானா வினோத் வந்து மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க, அங்கே இருக்கிற மற்ற யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை. பிகாஸ் அவங்க தைரியமாக இருக்காங்க, அவங்க நம்பிக்கையாக இருக்காங்க. என்னை நம்பி ஓட்டு போடுறான், அவனுக்கு நாங்கள் இருக்கணும்னு சொன்னார்தில்ல கானா வினோத், ஏன் இல்லை? ஏங்க இல்லை? அதை தானங்க நம்ம பேசணும். எத்தனை மக்கள் ஆசைப்பட்டாங்க, எங்கே இருந்தெல்லாம் அவருக்கு வந்து வேலை செஞ்சாங்க. எல்லாமே சமுதாயமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், வாரி கொட்டினாங்கல்ல, வாக்குகளை வாரி கொட்டினாங்கல்ல, அவர் ஜெயிக்கணும்னு சொன்னாங்கல்ல, அந்த மக்களை நினச்சி அவர் இருந்திருக்கணும்ல. அவர் சுயநலமாக தன்னோட குடும்ப கஷ்டம் அப்படின்னு எதுக்கு அவர் எடுத்தாருன்னு தெரியாது. ஆனால் பிரைமரியாக அவர் வந்து தன் குடும்பத்தை நினச்சி தான் எடுத்திருப்பார். அப்போ இத்தனை நாளாக ஓட்டு போட்ட மக்களுக்கு நாமம் போட்டார். அவர் ஜெயிக்கிறது ஒன்று தான் இந்த மக்களுக்கு கிடைக்க போகிற மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கும். அதை ஏமாற்றிட்டு அவர் போயிட்டாரு. இப்போ கூட அந்த கோவத்தை நீங்கள் காட்ட வேணாம், வருத்தத்தை கூட அவர் மேலே நீங்கள் தெரிவிக்காமல் இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம், அவங்க பேசி அனுப்பிட்டாங்க, இவங்க பேசி அனுப்பிட்டாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னொருத்தவங்க பேசி அதன் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கானா வினோத் போயிட்டார் அப்படின்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் இருங்க, அவன் கெட்டிக்காரன். யோசிச்சு பாருங்கங்க. ஏங்க இது ஒரு கேம் ஷோ. ஒன்று நான் ஜெயிக்கணும், இல்லை நீ ஜெயிக்கணும். நான் தோத்துட்டேன், நீ ஜெயிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கக்கூடாதுன்னு இல்லைல்ல. நான் உன்னை என்னமோ சொல்கிறேன், செஞ்சிருவியா நீ? செய்வோமாங்க நம்ம? என்னென்னமோ சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோங்க, நம்ம செய்வோமா? நமக்கு யோசிக்கிற திறன் இருக்குல்ல. கடைசியாக நான் சொல்ல வர்றது ஒன்று தான், அவர் பணப்பெட்டி எடுத்ததுக்கு அவர் தான் ரெஸ்பான்சிபிள்.
அவர் தான் காரணம். யாரும் அவர் கையை பிடிச்சி கட்டாயப்படுத்தி சேனலோ இல்லை அங்கே இருக்கிறவங்களோ யாருமே அப்படியே பொத்தி கொட்டு போய் அவரை பணப்பெட்டியை வந்து எடுத்துகிட்டு போக வைக்கலை. அவராக ஒரு முடிவுக்கு வந்து போய் எடுத்துருக்கிறார். அவருக்கு பயம் வந்துருச்சோ என்ன வந்துருச்சோ, யார் என்ன சொன்னாலும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் எங்கே அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா, வந்தவங்கெல்லாம் ஹிண்ட்டு கொடுத்துட்டாங்க. வியானா சொல்லிட்டா நீ தான் டாப்பில் இருக்கன்னு சொல்லிட்டா. ரம்யா ஓப்பனாகவே சொல்லிட்டா நீ தான் டைட்டில் வின் பண்ண போகிற, தயவு செய்து நீ அந்த பணப்பெட்டி எடுத்துடாதன்னு ரம்யா ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. அதையும் மீறி அவர் எடுக்கிறாருன்னா அது அவருடைய தவறு. நிச்சயமாக இது வந்து வருத்தமான ஒரு விஷயம் தான். இது வந்து நம்ம வந்து இல்லைன்னு சொல்லலாம், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அவர் ஒரு முடிவு எடுத்துகிட்டு வெளியில் போயிருக்கார் அப்படின்னும் பொழுது அது வந்து கஷ்டமாக தான் இருக்கும். அவர் சார்ந்த ஆட்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், அவரை விரும்பிய மக்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அந்த கஷ்டத்தில் அனாவசியமாக இப்போ அரோரா மேலே வந்து கேவலமான ஒரு விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப தப்பு. அதே மாதிரி வியானா மேலே, இவங்க ரம்யா மேலே, இதர கண்டஸ்டன்ட் மேலே, இப்போ திவ்யா எங்கே ஜெயிச்சிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு வந்து ஹராஸ் பண்ணுறது, அப்யூஸ் பண்ணுறது, அரோராவை ரொம்ப பெய்டுகள் கேம்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு கேம்கள் எப்படிங்க இந்த ஷோவை வின் பண்ணலாம், அரோராவை தான் ஜெயிக்க வைக்கிறதுக்கு சேனல் பிளான் பண்ணுது. இதெல்லாம் என்னங்க வார்த்தை? கோவத்தில் என்றைக்குமே நிதானத்தை இழந்துடாதீங்க. இது ஒரு கேம் ஷோ, அவ்வளவுதான். நான் ஹாப்பியாக இருக்கேன்னு எல்லாம் கமெண்ட்டில் போட்டுட்ருக்கீங்க. ப்ரோ நீங்கள் ஹாப்பி தானே ப்ரோ? ஏங்க அவர் பணப்பெட்டி எடுத்துகிட்டு போவாருன்னு நான் கனவுலையாங்க கண்ணேன். அவர் எடுத்துகிட்டு போனதுக்கு நான் என்னங்க நான் வினோத்தை சப்போர்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு அது சோகமாக இருந்திருக்கும். நான் ஏன் கஷ்டப்படணும்? நான் ஹாப்பியாக இல்லை, ஏன்னா இங்கே வந்து ஹெல்த்தியான காம்படிஷன் இப்போ இல்லை. பட் நான் ஏன் ஃபீல் பண்ணணும்? நான் அவரை சப்போர்ட்டே பண்ணலையே. அவர் பணப்பெட்டி எடுத்துகிட்டு போனது அவருடைய முட்டாள்தனம். அதுக்கு அவர் தான் நினச்சி வருத்தணுமே தவிர்த்து அதை நினச்சி மற்றவங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இஸ் த ஒன்லி ஒன் ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஸோ ஃபைனலாக நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பணப்பேட்டியை எடுத்தது என்பது அவருடைய ஓன் டெசிஷன். அவர் தான் அதை முடிவு செய்திருக்கிறார். அதற்கு அவர் மட்டுமே பொறுப்பு. மற்றவர்கள் என்ன சொன்னாலும் சொல்லியிருந்தாலும் அப்படி யாரும் சொல்லலை. அவரை போய் பணப்பெட்டி எடுத்துருங்கலாம் யாரும் சொல்லலை. எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவர் அங்கே இருக்கிறாரு. அதை கேட்டு இவர் மயங்கிட்டார் அப்படின்னா அவர் அந்த அளவுக்கு வீக்காக இருக்காருன்னு அர்த்தம். அவர் தான் காரணமே தவிர்த்து மற்றவர்கள் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.